பொன்னாங்கண்ணி முட்டை போட்டு பொரியல், கடுகு சீரகம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சீரகம் கருவேப்பிலை இது தேங்காய் ஒரு விசில் போட்டு குறைப்பாக அரைச்சிடணும். காஞ்ச மிளகா அப்படியே தூவி போட்டால் அதுக்கு தோலாக இருக்கும், அதனால் விசில் போட்டு அரைச்சிடும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் வதங்கிடுச்சு. கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் சீரகம் தேங்காய் காஞ்ச மிளகா முட்டை 4 எடுத்து வச்சுக்குது. இப்போ இது ஊற்றிக்கலாம். சால்ட்டு கேரள கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தில் ஒரு சிட்டிக்கை முட்டை வாய்வு இல்லையா, அதனால் கீரை முட்டை வச்சு வச்சு செய்யுங்க பாரு, நல்லாயிருக்கும். கீரை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கிது. அந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை கொத்தமல்லி வச்சு வைக்கணும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். இதோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம், சோத்துக்கு சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம், அப்படியே கீரை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி இது. இது பருப்பு போட்டு செய்வாங்க. அந்த பருப்பு போட்டு தான் அநேகமாக செய்யறது, அதனால இன்றைக்கி பருப்பு போடல, இன்றைக்கி முட்டை போட்டுக்கிறேன். பாய் பாய். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ மக்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். முழுக்க நான் ஒண்டியாக தான் அந்த வீடியோ போடுறேன். ஒரு கையில் வீடியோ செல்ஃபோன் பிடிச்சிக்கணும், ஒரு கையில் தான் நான் போடுறேன். அதனால் அதிகமாக பேச முடியாது. என்னால் பேசுறதுல போனால் இது சாப்பாடு பண்ணுறதுல மிஸ்டேக் ஆகிடும். அதனால் நான் பேச்சு கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன். தேங்க்யூ.